அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் உங்களை சிஎன்எல் கொலம்போ நியூஸ் லைனினூடாக சந்திக்கின்றோம். இன்று காலை முதல் இலங்கையை நிலைகுலைய செய்கின்ற அல்லது அதிர்ச்சி அடைய செய்கின்ற செய்திகளே வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த காலை முதல் வருகின்ற செய்திகள் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை சுமந்தவையாகத்தான் காணப்படுகின்றன. இன்று காலை முதலில் வெளிவந்த செய்திதான் தங்கலை பகுதியில் 2 சடலங்கள் ஒரே வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்தது. அதன் பின்னர் வெளிவந்த தகவல்கள் மேலும் மேலும் எம்மை நிலைகுலைய செய்வதாக அமைந்திருந்தன. அதுவும் நாரசமான தகவல்களாகவே அமைந்திருந்தன. இதன் பின்னணியை பார்ப்போமேயானால், நேற்று இரவு திடீர் சுகையினமுற்ற நிலையில் ஒருவர் தங்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார். அதன் பின்னர் அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதன் போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த இடத்தில் சேர்ந்து தாம் இவ்வாறு குழுமியிருந்ததாகவும் மற்றும் இருவர் இவ்வாறு காணப்படுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. ஒரு வீடு குறித்த தகவல் இதன் போது தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் மூலமாக இந்த தகவல் வெளிவருகிறது. இதையடுத்து தங்கல்லை சீனிமோதர என்ற பகுதியில் அமைந்திருக்கிற அந்த வீட்டை நோக்கி போலீசார் செல்கின்றனர். அங்கு சென்று பார்க்கின்ற போது 2 சடலங்கள் அந்த வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்படுகின்றன. அதுவும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு அருகிலே ஒரு வடிலொரியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமில்லாமல் ஒரு மோட்டார் சைக்கிளும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை காணக்கூடியதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த வடிலொரியை அதன் பிறகு போலீசார் பரிசோதனை செய்கின்ற போது அதிலிருந்து 10 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்படுகிறது. ஐஸ் போதைப் பொருள் இதிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இதையடுத்து இந்த 20 சடலங்களுக்கு மேலதிகமாக அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபரும் அங்கு மதியம் அளவிலே உயிரிழக்கின்றார். ஆகவே 3 உயிரிழப்புகள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இடம்பெற்ற ஏதோ ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் நிகழ்ந்திருக்கின்றன. தற்போது போலீசார் இவர்கள் எவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள், ஏதாவது விஷ போதைப் பொருளையோ அல்லது ஏதாவது விஷ ஆகாரத்தை உட்கொண்டு உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பிலே விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். மறுபுறம் இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட இந்த 10 கிலோ போதைப் பொருளுக்கு பின்னர் மேலும் சில தகவல்கள் போலீசாருக்கு கிடைக்கப்பெறுகின்றன. இதையடுத்து அந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற பகுதியை சுற்றி வர போலீசார் மேலதிக தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது ஒரு மிக பெரும் கேட் இடப்பட்ட 4 பக்கமும் பாறை சுவர்களால் மூடப்பட்ட ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு பாரிய லொரி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தங்கல்லை சீனிமோதிர பகுதியில் 3வது லொரி ஒன்றும் போதைப் பொருளோடு கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே இன்றைய தினம் மாத்திரம் 3 லொரிகளில் 245 கிலோ ஹெரோயின், 380 கிலோ ஐஸ் போதைப் பொருள், 4 நவீன ரக ரிவால்வர்கள், ஒரு AK T56 ரக துப்பாக்கி ஆகியன இன்றைய தினம் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 635 கிலோகிராம் போதைப் பொருள் ஒரு நாளில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைய அதாவது தேடுதல் நடவடிக்கைகளில் கைப்பற்றப்பட்ட அதிக தொகை கொண்ட போதைப் பொருள் இதுதான் என போலீஸ் அதிபர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து போலீசார் இந்த துப்பாக்கி ரவைகளை பரிசோதிக்கின்ற போது அதில் KPI என்ற ஒரு துப்பாக்கி ரவையும் காணப்படுகிறது. இந்த KPI என்ற வார்த்தை இதற்கு முன்னர் நீங்கள் எங்கோ கேட்டதாக இருக்கலாம். ஆம், கஞ்சிப்பானை இம்ரான் என்று சேர்த்து உச்சரிக்கப்பட்ட இந்த KPI என்ற துப்பாக்கி ரவை கிளப் வசந்தவனுடைய கொலையின் போது பயன்படுத்தப்பட்டவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதன் போது KPI என்று எழுதப்பட்ட துப்பாக்கி ரவைகளே இந்த கொலையின் போதும் பயன்படுத்தப்பட்டவை நீங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் போலீசாருடைய தரவுகள் மூலமாக அறிந்திருக்கின்றனர். ஆகவே இவை எல்லாம் தற்போது இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தற்போது இதன் ஒரு வலைபின்னலாகவே காணப்படுவதை இதனூடாக இவருக்கு அறிய முடிகின்றது. இதற்கு முன்னர் இடம்பெற்ற கொலைகளோடு இந்த போதைப் பொருளும் துப்பாக்கிகளும் அதாவது துப்பாக்கி ஆயுத கலாச்சாரமும் இணைந்ததாகத்தான் இலங்கையில் ஒரு மாபெரும் குற்ற கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பது மிக துயரமான ஒரு பதிவாக இங்கு நாங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு பின்னால் பல்வேறு அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் என்ற உண்மைகள் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. அது தொடர்பில் நான் கூறுவதற்கு முன்னர் மற்றொரு செய்தியையும் கூற வேண்டும். இதற்கு முன்னரான ஒரு தரவினை நான் கூறியிருந்தேன். அண்மையில் பெகவுல் சமனுடைய ஒரு நண்பர் அமெலிபிட்டியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட போது அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வாழைப்பழங்கள் கொண்டு செல்கின்ற ஒரு லொரியிலேயே தாம் ஆயுதங்களை கடத்தி வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே தற்போது தற்பூசணிக்காய்கள் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு லொரியிலிருந்து போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறானால் பல வியாபாரம் என்ற வர்த்தகத்தின் அடிப்படையில் தான் இந்த போர்வையில் தான் ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் நாட்டில் கடத்தப்படுகின்றதா என்ற சந்தேகத்தை தற்போது தோற்றுவிக்கிறது. இவற்றுக்கெல்லாம் பின்னணியில் தான் மற்றொரு விடயத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டியிருக்கிறது. கேல்பத்ர பத்மே உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்புதான் தற்போது மிக வீரியமாக நாட்டிலே போதைப் பொருள் கம்பெனிகள் அதாவது தொழிற்சாலைகளை
அடையாளப்படுத்தப்படுகின்ற இடங்கள் கைப்பற்றப்படுகின்றன, சுற்றி வளைக்கப்படுகின்றன, கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன. இவர்கள்தான் 175% இவ்வாறான வலைப்பின்னலை நடத்தியதாக ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் தற்போது பல்வேறு தகவல்கள் தற்போது அதுவும் தங்கல்லை என்பது உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்சக்களின் கோட்டையாக அமைந்திருக்கின்ற இடம். அவருடைய இருப்பிடத்தை அண்மித்த இடங்களில் இருந்தால் இவ்வாறு பல குற்றச்செயல்களுடைய பல்வேறு சம்பவங்கள் தற்போது பதிவாகி வருகின்றன. அவற்றோடு தொடர்புடைய ஆதாரங்கள் தற்போது சிக்கி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது சம்பத் மணம்பேர் என்பவர் முன்னாள் ஸ்ரீலங்கா போஜன பெருமனுடைய உறுப்பினர். பின்னர் அவரை நீக்கியதாக அவர் கைது செய்ய அவர் சந்தேக நபர் என பெயரிடப்பட்டதன் பின்னர் அவரை நீக்கியதாக ஸ்ரீலங்கா போஜன பெருமன் அறிக்கையை வெளியிட்டது. எவ்வாறு இருப்பினும் அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்ததன் பின்னர் அவரிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவரது நண்பியொருவருடைய மித்தனிய பகுதியில் அமைந்திருக்கின்ற அவருடைய நண்பியொருவருடைய வீட்டின் பின்புறத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் துப்பாக்கி ரவைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் பல்வேறு விசாரணைகள் தொடர்ச்சியாக சம்பத் மணம்பேரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அளித்த சில வாக்குமூலங்களின் அடிப்படையில் இதற்கு பின் தான் பல்வேறு அரசியல்வாதிகளோடும் தொடர்பில் இருந்ததாகவும் அது தொடர்பான தகவல்களை அவர் வெளியிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளிலிருந்து கேரள கஞ்சாவை வடக்கிலிருந்து கொண்டு சென்று தெற்கில் தாம் விநியோகித்ததாகவும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இதுவரை அவருடைய தொலைபேசிக்கு நடந்த கதை என்ன என்பதுதான் தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் இவருடைய தொலைபேசிக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவர் மறைந்திருந்த காலப்பகுதியில் இவருக்கு அடைக்கலம் கொடுத்த சந்தேகத்தின் பேரில் தற்போது களுத்துறை பகுதியிலிருந்து இலங்கை மின்சார சபையின் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மின்சார சபைக்கு என்னென்னவோ பிரச்சனைகள் தற்போது இருக்கின்றன. ஆனால் இந்த ஊழியருக்கு இவ்வாறான ஒரு போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட நபருக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற வேலை இருந்திருக்கின்றது. தற்போது இது தொடர்பிலும் மேலும் சில முக்கியமான நபர்களும் இதற்கு பின்னணியில் இருக்கலாம் என்று சந்தேகங்கள் வலுத்திருக்கின்றன. இது தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் வெளிவருகின்றன. அது மாத்திரமில்லாமல் கெஹல்பத்ர பத்னிகளிடமும் பல்வேறு விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் ஊடாகவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு கொலை சம்பவங்களின் பின்னணியில் காணப்படுகின்ற உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சம்பத் மணம்பேரியும் தற்போது பல்வேறு தொடுக்கிடும் தகவல்களை வெளிப்படுத்தி வருவதாகவும் இதன் பின்னணியில் இதனால் எதிர்வரும் காலங்களில் மிக பாரிய நபர்களினுடைய பெயர் பட்டியல் விரைவில் வெளிவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களுடைய பின்னணிகளும் விரைவில் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யாருடைய பெயர்கள், யார், என்னென்ன குற்றச்செயல்கள், எங்கிருந்தெல்லாம் இனி ஆயுதங்களும் போதைப் பொருளும் வெளிப்படுத்தப்பட போகின்றன என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அவை தொடர்பான தகவல்களையும் உடனுக்குடன் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்களும் எங்களுடைய CNN கலம்பு நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திக்கின்றோம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.